Secretariat heat session December 13. Simultaneous election related on a bill பார்லிமெண்ட்டில் இப்போ டேபிள் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பில் ஒன்லி கன்சர்னிங் அபவுட் த ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் ஆஸ் வெல் அஸ் லோக்சபா எலெக்ஷன் ஆன் டைமில் ஒரே டைமில் கண்டக்ட் பண்ணுற பற்றி தான் பேசுகிறீங்களே தவிர தெர் இஸ் அனதர் டயர் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அதில் எஸ்பெஷலி அர்பன் கவர்மெண்ட் அவங்களுடைய எலெக்ஷனும் இதே டைமில் முடிக்கணும், அது நெசசரி அப்படின்னு சொல்லி ஆத்தரில் வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. தென் பாகிஸ்தான் வந்து இப்போ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய நான் மெம்பர்ஷிப் சீட் வந்து எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் 10 சீட்ஸில் 5 சீட் பார்த்திங்கன்னா இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் தான் வந்து இப்போது கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்பை இந்தியாவுக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எந்த மாதிரி நெருக்கடி கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு ஆர்டிக்கல். தென் பிடன் வந்து அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர், அந்த கிளெமன்சி மன்னிப்பு வழங்கும் மெர்சி பெட்டிஷனில் சொல்லுவாங்களே இந்தியாவில், ஸோ அந்த பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணி அவருடைய பையனுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரிலீஃப் கொடுத்துருக்காரு எல்லா குற்றச்சாட்டில் இருந்தும். ஸோ இந்தியன் பிரசிடெண்ட்டுக்கும் அவங்களோட உள்ள கம்பேரிசன் அதை பற்றி பார்த்துடலாம். ஓகே, ஸோ மெயின் ஆர்டிக்கலுக்குள்ளே போயிடலாம். That is first one is urban local government related ஆக. So already we know that 74th Constitutional Amendment Act 1992 மூலியமாக அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று செட்டப் பண்ணுறாங்க. அதாவது வார்ட் கவுன்சில் அதாவது அதுக்கு மேலே வரக்கூடியவங்க மேயர். ஸோ அண்டு தெர் இஸ் அ கமிஷனர் செப்பரேட்டாக இருப்பாங்க, அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் அஃபேர்ஸ் எல்லாம் பார்த்துப்பாங்க. ஸோ இந்த முனிசிபாலிட்டி அர்பன் கவர்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது நிறைய கேட்டகரிஸ் உண்டு. முனிசிபல் கார்பரேஷன் எல்லாமே நீங்கள் லக்ஷ்மிகாந்த் புக்கில் டீட்டெயில்டாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த எடிட்டோரியல் பொறுத்த வரைக்கும் அதாவது இப்போ நம்ம ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், இந்த சைமில்டேனியஸ் எலெக்ஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதாவது அட் அ டைமில் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனையும் லோக்சபா எலெக்ஷனையும் ஒரே டைமில் வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோடைய கிளைம். இது போக ஸ்டேட் ஸ்பான்சர்டு எலெக்ஷன் அப்படிங்கிற இன்னொரு ஆர்குமெண்ட்ஸும் வந்து டிபேட்ஸும் இருக்குது. மெயின்ஸுக்கு வந்து இது எல்லாமே தேவை. ஸோ இந்த சைமில்டேனியஸ் எலெக்ஷன் வைக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் நிறைய சேவ் ஆகும் அண்டு டெவலப்மெண்ட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன் டைம் சேவ் ஆகும்? பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு பார்ட்டி, இப்போ நேஷ்னல் பார்ட்டியாக இருக்கிறவங்க தான் ரீஜனல் பார்ட்டிலையும் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, ரீஜனல் எலெக்ஷன்லேயும். ஸோ அப்போ என்ன ஆகும், அவங்க 5 வருஷம் அப்படிங்கிறது அப்படின்னா ஒவ்வொரு இயர் ஒவ்வொரு ஸ்டேட்டில் வந்து எலெக்ஷன் நடக்கும்போது ஸோ அந்த எலெக்ஷன் கேம்பெயினில் தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணாங்களே தவிர டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. அண்ட் செகண்ட் திங் இஸ் த ஃபண்டு. ஸோ செப்பரேட்டாக ஒவ்வொரு டைமும் எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணும்போது அதுக்குன்னு நிறைய ஃபண்டு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து போகுது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் போத் ஸ்டேட் ஆஸ் வெல் அஸ் சென்ட்ரோட எலெக்ஷனை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. வேறு பஞ்சாயத்து எலெக்ஷன், லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் மூலியமாக. ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஒன்று அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம், ஃபஸ்ட்டு ஃபண்டு, இன்னொன்று ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அலைன் பண்ணுறது. பிகாஸ் மோஸ்ட்லி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், டீச்சர்ஸ் இல்லை அதர் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் டியூட்டியில் போடுறாங்க. ஸோ இது அவங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து டிவைட் ஆகுது, ஓவர் பர்டன் ஆகுது. அண்ட் ஆல்சோ இது கவர்மெண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் பெரிய சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க்காக இருக்குது. இப்போ பிஸ்னஸஸ் எல்லாம் நிறைய பாதிக்கப்படுது இதனால். ஸோ டு கோ ஃபார் ஸ்மூத் டேக் ஆஃப் கண்ட்ரி வந்து ஒரு 5 வருஷம் எந்த விதமான அதர் தாட்ஸும் இல்லாமல் டெவலப்மெண்ட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு சைமில்டேனியஸ் எலெக்ஷன் வேணும் அப்படிங்கிறது சென்ட்ரோடைய ஆர்குமெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ரீஜனல் அட்டானமியை வந்து பதிக்கிறதுக்கான ஒரு செயல். பிகாஸ் நேஷ்னல் பார்ட்டிஸ் வந்து இப்போ நம்ம ப்ரைம் மினிஸ்டர் எலெக்ஷனுக்கு, இப்போ லோக்சபா எலெக்ஷனுக்கு நம்ம ஓட் பண்ணும்போது யாரை மைண்டில் வச்சு பண்ணுவோம் அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டரை மைண்டில் வச்சு தான் நம்ம வந்து எலெக்ஷனில் ஓட் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் த ரெகுலர் ஃபெனாமினா. வேறு நம்ம ஸ்டேட் எலெக்ஷனுக்கு ஓட் பண்ணும்போது அங்கே நம்ம சீஃப் மினிஸ்டர் யார் வரணும் அப்படிங்கிற மைண்டில் வச்சு போடுவோம். பட் வேறு நீங்கள் 2 எலெக்ஷனுக்கு ஒரே டைமில் கண்டக்ட் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னா, அதாவது மேஜர்லி நேஷ்னல் எலெக்ஷன், அதாவது சென்டரில் ப்ரைம் மினிஸ்டர் யார் வரணும் அப்படிங்கிற பார்ட்டியை மைண்டில் வச்சு தான் ஓட் வந்து போடுவாங்க. பீப்புள் ஆர் நாட் ஸோ வெல் ட்ரெயின்டு டு ஓட் சைமில்டேனியஸ்லி அப்படிங்கிறத இங்கே கவனிக்கணும். ஸோ இதனால் ரீஜனல் பார்ட்டிஸோடைய பவர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். மல்டி பார்ட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது தான் ஒரு டெமோக்ரஸியோடைய ஒரு பேக்போன். ப்ளூராலிட்டி இன் பாலிடிக்ஸ் டூ, தட் இஸ் த பேக்போன் ஆஃப் டெமோக்ரஸி. அது வந்து அடிபட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நிறைய ஸ்டேட்ஸ் வந்து ஆப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஆத்தர் வந்து ஒரு தேர்ட் ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் வந்து கொண்டு போயிருக்காங்க. தட் இஸ் வாட் த கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ நவ் லுக்கிங் அட். அதாவது சைமில்டேனியஸ் எலெக்ஷன் சொல்லும்போது நீங்கள் வந்து தேர்ட் டயரான லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணலை. ஏன்னா அங்கேயும் வந்து
எலெக்ஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக நடந்து ப்ராப்பரான ரெப்ரசன்டேட்டிவ் வந்தால் மட்டும்தான் கவர்னன்ஸில் வந்து ஒரு திடத்தன்மை அண்ட் ஒரு கண்டினியூட்டி ப்ராசஸ் வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த எலெக்ஷனுக்கு டைம் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்தந்த ஸ்டேட்ஸு. ஸோ அப்போது அதுவும் வந்து நிர்வாகத்தில் கொஞ்சம் டிலே ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இதில் ஆத்தர் என்ன ஆய்வு பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுங்கிறது கண்டிப்பாக அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்டோடைய எலெக்ஷனையும் உள்ளே கொண்டு வரணும். இதில் வந்து இவங்க பஞ்சாயத்து ராஜை பற்றி பேசலை, ஒன்லி அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்டை பற்றி தான் பேசுகிறாங்க. அதாவது முனிசிபாலிட்டி கார்பரேஷன். ஸோ அதுலேயே ஒரு 8 கேட்டகரிஸ் இருக்குது. நீங்கள் பப்ளிக் பாலிட்டி படிக்கும்போது அதில் பார்ப்பீங்க. ஸோ இதில் ஆத்தர் பாயிண்ட் அவுட் பண்ணிக்க என்னென்னா, 79th ரிப்போர்ட் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ். ஸோ இதில் வந்து சைமல்டேனியஸ் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஃபீஸிபிலிட்டி இருக்குன்னு ஆய்வு பண்ண சொல்லியிருப்பாங்க. அதோடைய ரிப்போர்ட் 2015 சப்மிட் பண்ணதில் அதை சைமல்டேனியஸ் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்டோட எலெக்ஷனை பற்றி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. சேம் தான் 2017 நித்தி ஆயோக் சப்மிட் பண்ண பேப்பர்லேயும் இந்த அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன ரீசன் சொல்லியிருப்பாங்கன்னா, இது வந்து ஒரு 3rd tier மெக்கானிசம் அண்டு இது வந்து ஸ்டேட் சப்ஜெக்டில் வரக்கூடியது. ஸோ அதனால் சென்டர் வந்து இதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. சைமல்டேனியஸ் எலெக்ஷன் அதாவது ப்ராக்டிக்கலாகவே இந்த லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு சேர்த்து வைக்கிறது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் லேட்டர் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா 2018 ஒரு லா கமிஷன் செட்டப் பண்ணுறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா சேம் ஒப்பீனியன் தான் கொடுத்துருப்பாங்க. பட் ஃபர்தராக ஒரு ஹை லெவல் கமிட்டி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இப்போ ரீசெண்டாக செட்டப் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க கொடுத்த ரீசன்ட் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் பண்ணி முடிஞ்ச உடனே வித்தின் ஒரு 100 daysக்குள்ளே அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்டுடைய எலெக்ஷனையும் வந்து முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஒரு ரோட் மேப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் வந்து இப்போ இருக்காங்க, அதை எப்படி வந்து நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்ட்டு. ஸோ அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் ஏன் இவ்வளோத்துக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4800 அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. இந்த பீப்புள் வைஸ் பார்த்தோன்னா தீஸ் ULGs கம்போஸ்ட் ஆஃப் some 40% ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷன். 2050 இது வந்து 50% வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோரோவர் இந்தியாவுடைய ஜிடிபியில் 60% இந்த சிட்டிஸ்லாம் வந்து ஃபுல்லாகவே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. தேர்பை அங்கே வந்து ரெகுலர் எலெக்ஷன் வந்து ஆன் டைமில் எவ்ரி 5 years வந்து நடக்கணும். ஏன்னா ஆஸ் பர் மேண்டேட் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் எவ்ரி 5 years ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக எலெக்ஷன் வந்து அர்பன் கவர்மெண்ட்டுக்கும் நடத்தணும். பட் நிறைய கவர்மெண்ட் வந்து ஃபங்க்ஷன் ப்ராப்பராக நடத்துறது இல்லை. இதுக்கு வந்து நிறைய ரீசன் சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர் டிலே பார்த்திங்கன்னா, ஒன்று வார்டு டீலிமிட்டேஷன் அண்டு அனதர் ஒன் இஸ் கோர்ட்டில் ரிசர்வேஷன் ரிலேட்டடாக நிறைய கேசஸ் இருக்குது. ஸோ அதனால் டிலே பண்ணிக்கிட்டே போகிறாங்க. டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது எந்தெந்த வார்டு எவ்வளோ ஏரியாக்குள்ளே வரும் அப்படிங்கிறத வந்து ஸ்ப்ளிட் ஆஃப் பண்ணுற. இப்போ நேஷன் வைஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சியாக பிரிப்பாங்க. எந்தெந்த கான்ஸ்டியூன்சி ஒரு லோக்சபா மெம்பர் சீட்டு, இல்லை ஸ்டேட்னா ஸ்டேட் கான்ஸ்டியூன்சி எம்எல்ஏக்கான அந்த ஏரியா இது அப்படின்ட்டு. ஸோ இதுமாதிரி வார்டுக்கும் வந்து தனித்தனியாக பிரிக்கணும். இது யார் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் பண்ணணும். பட் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த பவர்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஸ்டேட்ஸ் கொடுக்கறதில்ல. கிட்டத்தட்ட ஒரு அரவுண்டு ஒரு 4 ஸ்டேட்ஸ் மட்டும் தான், 15 ஸ்டேட்ஸ் ஆய்வு பண்ணதில் 4 ஸ்டேட்ஸில் மட்டும்தான் அந்த பவர் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே கவனிக்கணும். இது போக ஆத்தர் வந்து சிஏஜியோடைய ஒரு ரிப்போர்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் ரிப்போர்ட் பாயிண்ட்ஸ் தட் தெர் வாஸ் அ டிலே இன் எலெக்ஷன். அரவுண்டு 60% ஆஃப் த அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்டில் வந்து எலெக்ஷன் ப்ராப்பராக ஆன் டைமில் வந்து நடத்துகிறது கிடையாது. இது வந்து அப்படி டிலே ஆகுறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட்டே டைரெக்டாக வந்து அந்த அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இது வந்து அந்த 3rd tier பேசிக் பிரின்சிபல் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன் அண்ட் கிராஸ் ரூட் லெவல் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிது அப்படிங்கிறத ஆத்தரில் பேசியிருப்பாங்க. தென் ஃபர்தராக இந்த மாதிரி ஸ்டேட் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் கையில் எடுக்கும்போது 3rd tier அங்கே உள்ள காமன் பீப்புள் அடித்தள மக்களுக்கான குறைகளை வந்து ஸ்டேட்ஸ்கிட்ட சொல்லி அதுக்கான கிரிவன்ஸ் வந்து பெறுறது கொஞ்சம் டஃபரான ப்ராசஸ் அப்படிங்கிறதையும் இதில் வந்து மீன் பண்ணியிருக்காங்க. தென் அப்பார்ட் தேட் நிறைய ஸ்டேட்ஸ் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதே வந்து ரொம்ப டிலேடாக தான் வேணும்னே பண்ணுறாங்க. அப்படியே ஒருவேளை எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணாலும் அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் அப்படிங்கிறத வந்து அவ்வளோ சீக்கிரம் வைக்க மாட்டேங்காங்க. அந்த அவையை கூடுறது இப்போது
நார்மலாக பார்த்திங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா அந்த அவை பொறுப்புக்கு வந்துடுவாங்க எல்லோரும். பட் இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 11 மந்த் வந்து கேப்பு வந்து ஆவரேஜாக எடுக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட கர்நாடகாவில் அந்த மாதிரி நடந்ததாக ஆத்தர் வந்து இல்லை பின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ தீஸ் டேட்டாஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எழுதும்போது you must have to make these data very accurately so that you can get some more better score. Governance-ல நீங்கள் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பபார்லேயும் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2ல் வந்து அர்பன் கவர்மெண்ட்டை பற்றி நீங்கள் எழுதும்போது these points are very much valid. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிகிள்குள்ளே போயிடலாம். ஸோ பாகிஸ்தான் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலோடைய நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் சீட்டில் இப்போ எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. திஸ் இஸ் அவங்களுடைய 8th டைம். ஸோ யூஎன்எஸ்சியோடைய சீட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் டிஸ்கஷன்ஸில் பார்த்துருக்கோம். பட் ஸ்டில் வில் see it again. நார்மலாக வந்து யுஎன்எஸ்சி யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில், அதாவது யுனைடெட் நேஷன், அது கீழே ஒரு 6 பிரின்சிபல் ஆர்கன். ஸோ அந்த 6 பிரின்சிபல் ஆர்கனில் மெயின் ஆர்கன் பார்த்திங்கன்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். ஸோ இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் மட்டும் தான் பார்த்திங்கன்னா இவங்க கொடுக்கக்கூடிய ரெசல்யூஷன்ஸ் எல்லாமே பைண்டிங் டு ஆல் த நேஷன் பை நேச்சுரலி. மிச்சர்லாம் வந்து அதில் அந்த லைனப் கொண்டு வந்து தான் பைண்டிங் வரும். இங்கே யூஎன்எஸ்சி பொறுத்த வரைக்கும் எல்லா மெம்பர்ஸும் வந்து பைண்டிங் டு இட்ஸ் டிசிஷன். ஸோ இந்த யூஎன்எஸ்சியில் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னா 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அண்ட் 10 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். இனிஷியலாக நான் பெர்மனன்ட் மெம்பர் 6 பேர் தான் இருந்தாங்க. பட் லேட்டர் ரிஃபார்ம் பண்ணி அதை வந்து ஒரு 1965 டைமில் வந்து 10 பேராக வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதில் இந்த பெர்மனன்ட் மெம்பர்ஸ் 5 பேர் அப்படிங்கிறவங்களுக்கு வீட்டோ பவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த வீட்டோ பவர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வீட்டோ. இந்த வீட்டோ பவர் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனி ரெசல்யூஷன் எனி மெம்பர்ஸ் ப்ரப்போஸ் பண்ணாலும் அதை நல்லிஃபை பண்ணுற ஏதாவது இந்த 5ல் ஒருத்தங்க அப்போஸ் பண்ணாலும் அந்த ரெசல்யூஷன் வந்து பாஸ் ஆகாது அப்படிங்கிறதான். ஸோ தட் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம் வித் த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். டெரரிசம்க்கு அகேன்ஸ்டாக ஒரு ஸ்டபனான ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல. அண்ட் வார் கைண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இது எல்லாம் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலோட ஒரு பெரிய ஃபெயிலியர் அப்படிங்கிறது தான். ஸோ இதனால தான் இந்த P5 அப்படிங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு 5 கண்ட்ரீஸ் வந்து மேஜர் ஹோல்டு வந்து எடுக்காங்க. தட் இஸ் US, UK, USSR, that is as of now it is Russia, and France and China. So these are the 5 people of the P5. அப்போ there are lot African nations இருக்காங்க, ஏஷியன் கண்ட்ரீஸில் சைனாவை தவிர்த்து இந்தியா இருக்காங்க, அண்ட் சவுத் கொரியா இஸ் தேர், ஜப்பான் இஸ் தேர், அண்ட் ஆல்சோ திஸ் லத்தீன் அமெரிக்கா இஸ் தேர், அதில் பிரேசில் இஸ் டிமாண்டிங். ஸோ இப்போ எல்லா கண்ட்ரீஸும் ஆல்மோஸ்ட் இந்தியா, பாகிஸ்தான், நார்த் கொரியா, இஸ்ரேல், இந்த 4 கண்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. இவங்க வந்து இந்த நியூக்ளியர் ஆர்மமெண்ட், அதாவது இந்த நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படிங்கிறத சைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் மிச்ச எல்லா கண்ட்ரிஸும் வந்து சைன் பண்ண கம்பல் பண்ணி சைன் பண்ணியிருப்பாங்க. தீஸ் P5 நேஷன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டிக்கு எக்ஸம்ஷன், அண்ட் தீஸ் பீப்புள் இந்த P5 வந்து கேன் ஹோல்ட் த நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், தே கேன் ஹேவ் அ நியூக்ளியர் வெப்பன் அண்ட் எவ்ரி திங். இதை இந்தியா அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா சைன் பண்ணலன்னொன்னே பாகிஸ்தான் சைன் பண்ணலை. நார்த் கொரியா ஆல்ரெடி சைன் பண்ணியிருந்தாங்க. பட் லேட்டர் 2000 அரௌண்டில் வந்து வெளியே வந்துட்டாங்க இந்த இதுலேருந்து. ஓகே, ஸோ இப்போ இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் சீட்டை பற்றி பார்ப்போம். மொத்தம் 10 சீட்டு உண்டு. இனிஷியல் சொன்ன மாதிரி 6ஆம் 1965 10ஆக மாற்றிருப்பாங்க. இந்த 10 சீட்டுக்கு வந்து ரீஜன் வைஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க. இந்த 10 சீட்டுமே நான் பெர்மனண்ட், அதாவது டெம்பரரியாக 2 வருஷம் தான் இதோடைய பீரியடு. ஸோ ஒரு மெம்பர் கன்சிக்யூட்டிவாக 2 டைம் வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. அதாவது இப்போ இந்தியா வந்து 2021-22 இருந்தாங்க. அப்போ 2023-24க்கு இந்தியா வந்து கண்டெஸ்ட் பண்ண முடியாது. அடுத்த வருஷம் தான் பண்ணுவோம். கன்சிக்யூட்டிவாக 2 இயர் வந்து இருக்க முடியாது. ஸோ தட் இஸ் த ஒன் பியூட்டி ஆஃப் திஸ் திங். ஸோ இது அதாவது இதில் ரீஜனல் இம்பேலன்ஸ் இருக்குது. இந்த 10 சீட்டை எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேஜர் டாமினேட் பண்ணியிருப்பாங்க. லெட்ஸ் சி, ஆஃப்ரிக்கா அண்ட் ஏஷியாவுக்கு வந்து 5 சீட்டு. இதில் நார்மலாக பை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப்ரிக்கா 3 சீட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, ஏஷியா வந்து 2 சீட் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹோல் ஏஷியா ஒன்லி 2 சீட்ஸ் பார்த்துக்கோங்க. அண்டு ஈஸ்டர்ன் யூரோப்பில் 1 சீட்டு, லத்தீன் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் லத்தீன் அமெரிக்கா அண்ட் கரேபியன் ஐலாண்டு அவங்களுக்கு 2 சீட்டு,
அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் யூரோப் அண்ட் அதர்ஸ்க்கு வந்து 2 சீட்டு. ஸோ யூரோப்பே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3, அங்கே ஒரு P5ல ஒரு 2. ஸோ எந்த அளவுக்கு அவங்களே வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ அதனால் இது வந்து இம்பேலன்ஸாக இருக்குது. இதில் வந்து நம்பர்ஸை ஷஃபில் பண்ணணும், பெர்மனன்ட் மெம்பர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி ஜெர்மனி, இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, தென் பிரேசில், இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து அவங்க டிமாண்டை வந்து முன்வைக்காங்க. ஓகே, இந்த எலெக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ்க்கு எவ்ரி இயர் 5 சீட்டுக்கான எலெக்ஷன் நடக்கும். ஸோ எவ்ரி இயர் 5 கண்ட்ரிஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இயர் நடந்த எலெக்ஷனில் ஒரு 5 கண்ட்ரிஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க. அதில் ஒன்று வந்து பாகிஸ்தான். ஸோ எந்த கண்ட்ரிஸ்லாம் உள்ளே வந்திருக்காங்கன்னு பாருங்கள். டென்மார்க், கிரீஸ், பாகிஸ்தான், பனாமா அண்ட் சொமாலியா. இது போக இருக்கக்கூடிய ரிமைனிங் 5 மெம்பர்ஸ் அல்ஜீரியா, குயானா, ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா, செரா லியோனி அண்ட் ஸ்லோவேனியா. அண்ட் இந்த டோட்டல் 10 மெம்பர்ஸில் ஆல்மோஸ்ட் 5 மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷனில் மெம்பராக இருக்காங்க. இந்த OIC அப்படிங்கிறது என்னென்னா, இஸ்லாமிய தேசங்களுக்கு ஒரு பாதுகாப்பை வந்து ஏற்படுத்தணும், ஒரு கூட்டு சக்தியாக இயங்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். ஈவன் ஜம்மு காஷ்மீர் இஷ்யூவில் கூட இந்தியாவுக்கு அகேன்ஸ்டான கண்டனத்தை வந்து OIC வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஈவன் தோ பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அங்கே விசிட் பண்ணி அவரை ஆனர் பண்ணியிருந்தாலும் கூட பாகிஸ்தானுடைய அழுத்தம் காரணமாக இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்கிறத நம்ம கவனிக்கணும். ஸோ இப்போது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன சொல்கிறாருன்னா, பாகிஸ்தான் இந்த மெம்பர்ஷிப்புக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய மேஜர் ப்ரையாரிட்டி ஒன்று இந்தியாவை கவுண்டர் பண்ணுறது, 2வது ஆப்கானிஸ்தானில் தாலிபான் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து ஏற்படுத்திக்கணும். தாலிபான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டதே பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுடைய சப்போர்ட்டில் US ஃபண்ட் பண்ணி உருவாக்கப்பட்டது. அப்போ இருந்த கவர்மெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணோம். ஏன்னா USSR அப்போ இருந்த ரஷ்யா, ஸோ அவங்க தான் ஃபுல்லாக அந்த ஆப்கானிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்ததுனால ரஷ்யாவுடைய ஆளுமையை வந்து ஆப்கானிஸ்தானில் குறைக்கணும்னு சொல்லி US ஃபண்ட் பண்ணி தாலிபான்ஸ் வந்து பாகிஸ்தான் மூலியமாக ட்ரெயின் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் எமர்ஜ் ஆனவங்களாம். ஸோ அதுலேருந்து வந்த டீம் தான் பார்த்திங்கன்னா அல் கொய்தா அப்படிங்கிறது. ஸோ யூஎஸ்க்கும் ஆல்ரெடி ட்ரெயின் ஆன இந்த அமைப்புக்கும் வந்து ஒரு உரசல் ஏற்பட்டு அதோடைய விளைவாக தான் பார்த்திங்கன்னா ட்வின் டவரை வந்து அட்டாக் பண்ணாங்க அல் கொய்தா. லேட்டர் ஒஸ்மா பின் லேதனை பாகிஸ்தானில் ஒரு ரிசர்வ்டு ஏரியாவில் ஃபைண்ட் அவுட் பண்ணி சுட்டு கொண்டாங்க. ஸோ தீஸ் ஆர் த ஹிஸ்ட்ரி. ஸோ இப்போது தாலிபான் அப்படிங்கிறவங்க வந்து மோர் கனெக்ட் வித் பாகிஸ்தான் தான். ஸோ அதனால தான் யூஎஸ்க்கு வந்து பாகிஸ்தான் ரொம்பவே முக்கியமாக தேவைப்படுறாங்க இந்த ரீஜனில் டு கண்ட்ரோல் தி ஆப்கான் டெரர் ஆக்டிவிட்டீஸ். ஈவன் யூஎஸ் வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து இப்போது 2 years பிஃபோர் கம்ப்ளீட்டாக அவங்க படைகளை பின் எடுக்கும்போது மத்தியஸ்தலாக யாரை வச்சு பேசினாங்க அப்படின்னா தீஸ் பீப்புள் தான், பாகிஸ்தானெல்லாம் உள்ளே வச்சு பேசினாங்க. ஸோ பட் ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தான் தாலிபான்ஸுக்கும் இடையில் அவங்களுடைய பார்டரில் வந்து சில ஃபயரிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து கண்டக்ட் ஆகுது, பார்டர் இஷ்யூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஆல்ரெடி பாகிஸ்தான்லேயே நிறைய இன்டர்னல் ரிவல்ரி போய்கிட்டு இருக்கு, பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, எவ்ரிதிங், அது போக எக்கனாமிக்கல் டர்மாயில். ஸோ இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த தாலிபானோட கொஞ்சம் சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ அதுக்கு வந்து ரஷ்யா அண்டு சைனாவுடைய ஹெல்ப் மூலியமாக ஒரு டிப்ளமேட்டிக் டாக் கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக பீஸ் கீப்பிங் மிஷன் அதுலேயும் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஓரளவுக்கு பெட்டராக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. பட் பீஸ் கீப்பிங் மிஷன் அப்படிங்கிறது என்னென்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். ஸோ இவங்க வந்து ஒரு படை, இவங்களுக்கான ஒரு ஆர்மி மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. இதில் எல்லா மெம்பர் கண்ட்ரிஸும் ஈவன் ஜென்ரல் அசம்பிளியில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர் கண்ட்ரிஸும் அவங்கவுங்க கான்ட்ரிபியூஷனை வந்து கொடுப்பாங்க. அவங்களுடைய ஹியூமன் ரிசோர்ஸஸ், அதாவது ஆர்மிக்கான பீப்புளை வந்து இங்கேருந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எல்லா கண்ட்ரியோடைய மிக்சரில் க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த ஆர்மியெல்லாம் ப்ளூ ஹெல்மெட் அப்படின்பாங்க. இவங்க வந்து அதாவது ஒரு அமைதியை வந்து நிலைநாட்டக்கூடிய ஒரு படை தான். பட் இவங்க மேலே நிறைய கிரிட்டிசிசம்லாம் இருக்குது. அதாவது பெண்கள் மீது வந்து செக்ஷுவலாக வந்து அசால்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறதா இருக்கட்டும் ஃபீல்டில். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் இந்த மாதிரியான என்ஜிஓஸ்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து முன் வச்சாலும் யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் தான் நிறைய இடத்துல ஆன் ஃபீல்டில் வார் ரேவேஜ்டு பிளேசஸில்
நிறைய ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸில் வந்து ஈடுபட்டு வர்றாங்க. இதில் அதிகமான படைகள் கான்ட்ரிபியூட் பண்ணுற கண்ட்ரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் டு ரிமெம்பர் திஸ். ஃபர்ஸ்ட் இஸ் பங்களாதேஷ், செகண்ட் இஸ் நேபாள் அண்ட் தேர்ட் இஸ் இந்தியா. ஸோ திஸ் இஸ் த ஓவரால் காம்போசிஷன். பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 73,000 acres. ஸோ இந்த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் இந்தியா வந்து இதில் தேர்ட் பிளேஸில் வந்து இருக்காங்க. சைனா வந்து 10th or 11th வருவாங்க. ஸோ அப்போ இந்த யூஎன் பீஸ் கீப்பிங் மிஷன்லேயும் வந்து இவங்க பெரிய லெவலில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஆத்தரில் பேசியிருப்பாங்க. ஸோ ஃபர்தராக ஆத்தர் வந்து இதில் இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த நம்ம வந்து யுஏஇ இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் கூட நல்ல பயலேட்ரல் ரிலேஷன் மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருந்தாலும் இது மல்டிலேட்ரல் ஃபோரம் அப்படின்னு வரும்போது பெரிய லெவலில் வந்து ஹெல்ப் பண்ணாது. பிகாஸ் பாகிஸ்தான் ஒன்ஸ் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணும்போது இந்த ஓஐசி கண்ட்ரிஸ் எதுவுமே வந்து அப்போஸ் பண்ணலை யூஎனில். ஸோ அதை தான் வந்து ஆத்தர் இங்கே மீன் பண்ணியிருப்பார். இது போக அதாவது 2012 பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டி இந்தியா ஃபீலிங் கொண்டு வர்ற மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் வந்து யூஎனில் வந்து முன்னெடுத்தாங்க. இப்போது அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி 2 பேருமே அதில் மெம்பராக இருந்ததுனால பெரிய லெவலில் வந்து அது அப்ரிஷியேட் பண்ணப்படலை. பட் எவ்ரி இயர் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக ஏதோ ஒரு கிளைமை வந்து முன் வச்சுக்கிட்டே வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அந்த டீமிலிட்டரைசேஷன் அப்படிங்கிறது வந்து ஜம்மு காஷ்மீர் ஆக்குபை பண்ணும்போது மிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவர் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் யூஎனுடைய ஹெல்ப்பை வந்து போய் கேட்டிருப்பாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது வேர்ல்டு பேங்க் அசிஸ்டன்ஸில் வந்து அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இதை வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க. இது போக இங்கே இந்த டெரிட்டோரியல் பீஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு கவுன்சில் மாதிரி ஒரு அமைப்பு வந்து செட்டப் பண்ணுறதுக்கு யூஎன் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல எலெக்ஷனும் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு 2 கண்ட்ரீஸும் அவங்கவுங்க படைகளை வந்து பின்னெடுக்கணும்னு சொல்லும்போது பாகிஸ்தான் வந்து பின்னெடுக்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நம்மளும் வந்து அந்த ஸ்டேட்டஸ் கோ அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணியிருப்போம். பட் லேட்டர் நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக நிறைய எலெக்ஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சதுனால அண்டு இப்போ போல் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50+% வந்து அபவ் 50% வந்து நம்ம ஜம்மு காஷ்மீரில் வந்து பீப்புள் டர்ன் அவுட் ஃபார் ஓட்டிங் வந்து ஓட் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன காமிக்கும் அப்படின்னா பீப்புள் வந்து இந்தியா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஒரு ரெஃபரண்டம் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்கிறது இந்தியாவுடைய ஸ்டாண்ட். பட் இப்போ பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை ரெஃபரண்டம் வந்து கண்டக்ட் பண்ணணும், இந்தியா வந்து அவங்களுடைய இன்டர்நேஷ்னல் லா வந்து மீறுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லா சைடும் வந்து இந்தியாவுக்கு அகென்ஸ்டான ப்ரொபகண்டாவை வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து சைனா வந்து இஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் ஃபேக்டர். ஓகே, ஸோ இது போக டெரரிசம் ரிலேட்டடான இஷ்யூ. ஸோ டெரரிசம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷன் கிடையாது. நான் ஒரு தேசத்தில் போராளிகளாக பார்க்கப்படுபவர்கள் இன்னொரு தேசத்தில் வந்து ஒரு தீவிரவாதிகளாக வந்து பார்க்கப்படுறாங்க. அப்போ இந்தியா என்ன சொல்லுது அப்படின்னா, டெரரிசம்க்கு ஒரு யூனிவர்சலி அக்செப்டட் ஒரு டெஃபினிஷன் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்தியாவுடைய இனிஷியேட்டிவ் பார்த்திங்கன்னா ஒரு டிராஃப்ட் டாக்குமெண்ட் வந்து 1986 வந்து யூஎனில் நம்ம ப்ரப்போஸ் பண்ணோம். அதாவது காம்ப்ரிஹென்சிவ் கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் டெரரிசம் அப்படின்ட்டு CCIT. பட் இப்போ வரைக்கும் அது வந்து நிறைவேற்றப்படலை. பிகாஸ் ஏன்னா ஒரு யுனானிமஸ் அக்செப்டன்ஸ் வந்து நமக்கு உலக நாடுகள் மத்தியில் கிடைக்கல. பிகாஸ் இதுதான் இந்த டெஃபினேஷனை வந்து செட்டப் பண்ணுறதில்ல. அண்ட் தெர் இஸ் அ ஒன் லிஸ்ட், அதாவது யுஎன்எஸ்சியோடைய ரெசல்யூஷன் 1267 அப்படிங்கிறது. இந்த 1267 பார்த்திங்கன்னா அதாவது டெரரிசமில் இன்வால்வ் ஆன பீப்புளுடைய லிஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் இந்த லிஸ்ட்டில் வந்து அவங்கள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு பர்சனல் டெரரிஸ்ட்டாக, ஸோ அவர் சேர்ந்த குரூப்புக்கு அடைக்கலம் வந்து எந்த நாடும் கொடுக்கக்கூடாது. அப்படி நாடுகள் கொடுத்தா அவங்க மேலே வந்து சில சாங்ஷன்ஸ் வந்து விதிக்கப்படும் அப்படிங்கிறது விதி. ஸோ நம்ம இந்தியா வந்து ஈவன் மும்பை அட்டாக்கில் இன்வால்வ் ஆக இந்த நிறைய தீவிரவாதிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அக்ஷய் தொய்பா, ஜெய்ஷ் முகமது அமைப்பை சேர்ந்தவர்கள். ஸோ அவங்க மேலே வந்து நம்ம யுஎன்எஸ்சியில் வந்து ஒரு அந்த டெரரிஸ்டில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணும்போதெல்லாம்
சைனா வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய வீட்டோ யூஸ் பண்ணி அதை லிஸ்ட் அவுட் பண்ணவே விட மாட்டாங்க. பட் டு பி நோட்டட் தட் சக்ஸஸ்ஃபுல்லி 2021-22 இந்தியா வந்து நான் பெர்மனன்ட் மெம்பராக இருக்கும்போது அப்துல் ரஹ்மான் மக்கி அப்படிங்கிற அந்த பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு டெரரிஸ்ட் பர்சனை அந்த யுஎன்எஸ்சியோடைய 1267 சாங்ஷன் லிஸ்ட்டில் வந்து கொண்டு வந்துட்டோம். சைனாவும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி தான் கொண்டு வந்தோம். ஸோ இதில் நம்ம இன்னும் முக்கியமாக பார்க்க வேண்டியது, இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம பாகிஸ்தானை ஒரு டெரரிசமாக ஊக்குவிக்கிற கண்ட்ரி அப்படிங்கிறத நம்ம அடையாளப்படுத்துகிறோம். அதுக்கான நிறைய ப்ரூஃப்ஸும் நம்ம சப்மிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு இதை வந்து பாகிஸ்தான் வந்து நெக்லெக்ட் பண்ணி இந்தியாவை பார்த்திங்கன்னா, இந்தியாவை சில பீப்புளை டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண சொல்லி அவங்க சைட்லேருந்து ப்ரொப்போசல் பண்ணுறாங்க. அதாவது ஹிந்து துவா அது ரிலேட்டடான ஒரு 4 பீப்புளை வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஒரு ஒரு 2-3 வாட்டி அவங்க ட்ரை பண்ணியுமே வந்து அது எதுவுமே வந்து அக்செப்ட் பண்ணப்படல உலக நாடுகளுக்கு மத்தியில் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். தென் அப்பார்ட் ஃப்ரம் தேட், ஜம்மு காஷ்மீரோடைய இஷ்யூ, இந்த ஆர்டிகல் 370 வந்து நம்ம அந்த கான்ஸ்டியூஷன் அமைப்பில் இருந்து நல்லிஃபை பண்ணோம், இது தூக்கணும். அதாவது ஜம்மு காஷ்மீர் வந்து அதுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணிவிட்டு நார்மல் ஸ்டேட் அல்லது யூனியன் டெரிட்டரி மாதிரி தான் இனிமேல் அவங்களுக்கு ட்ரீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த சிறப்பு அந்தஸ்தில் என்ன வந்திருக்கும் அப்படின்னா, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கான்ஸ்டியூஷன், தனியாக ஒரு ஃப்ளாகு, தனியாக ஒரு ஆந்தம் அண்ட் எவ்ரிதிங் எல்லாத்தையுமே அவங்களுக்கு வந்து அட்டானமி கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருந்தோம். பட் இது வந்து தேச ஒருங்கிணைப்புக்கு வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக மாறும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அந்த 370 அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு அகென்ஸ்டாக பார்த்திங்கன்னா யூஎனில் வந்து ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க பாகிஸ்தான். ஸோ ஒரு க்ளோஸ்டு கன்சல்டேஷன் வந்து யூஎன் அரேஞ்ச் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 க்ளோஸ்டு கன்சல்டேஷன் நடந்துச்சு. பட் பெரிய லெவலில் இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக வந்து எந்த விதமான தீர்மானங்களும் அதில் வந்து முடிவு செய்யப்படலை. ஸோ தட் இஸ் த திங். ஸோ இந்தியாவுடைய ஸ்டாண்ட் இஸ் ஸ்டில் நவ், இன்னும் நம்ம வந்து ஜம்மு காஷ்மீரில் முடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படிங்கிற அந்த ரீஜனையும் இந்தியா வந்து கேப்சர் பண்ண வேண்டியது தான் அப்படிங்கிறத இப்போ இந்தியாவுடைய ஸ்டாண்ட். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பாலஸ்தீன் இஷ்யூவில் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு, அதாவது அவங்களுக்கான ஒரு தனி அந்த ஏரியா வந்து அவங்களுக்கு வந்து ஒதுக்கி கொடுக்கணும், அந்த 2 நேஷன்ஸ் ஸ்டேட் அப்படிங்கிற அந்த தியரி. ஸோ இதே மாதிரியான விஷயம் வந்து ஜம்மு காஷ்மீருக்கும் அப்ளை ஆகும் அப்படிங்கிறத வந்து பாகிஸ்தானுடைய அம்பாசிடர் வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்பீச்சில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கும் நம்ம வந்து நிறைய கவுண்டர் வந்து கொடுத்துருந்தோம், டெரரிசம் வந்து ஊக்குவிக்கிங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தேட் there is another thing, இஸ்லாமோஃபோபியா அப்படிங்கிற இந்த ஒரு டேர்ம் வந்து பாகிஸ்தான் யூஎனில் வந்து முன்வைக்காங்க. அதாவது யுனைடெட் நேஷன் குளோபல் கவுண்டர் டெரரிசம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி 2021 டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த டிராஃப்ட் டாக்குமெண்ட்டில் வந்து இஸ்லாமோஃபோபியா அப்படிங்கிற ஒரு டேர்மை வந்து பாகிஸ்தான் ஆட் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் இவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்தியா மட்டும்தான் தனித்து அந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அப்போ வந்து அந்த டைம் கொண்டு வரலனாலும் 2023 இந்த ஓஎஸ்சியோடைய சப்போர்ட்டோட பாகிஸ்தான் வந்து அந்த டேர்மை அந்த ஜிடிஎஸில் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இஸ்லாமோஃபோபியானா இட்ஸ் நத்திங் பட், அதாவது இஸ்லாமிய தேசங்களுக்கு மேல் ஒரு காழ்ப்புணர்ச்சி, அதாவது ஒரு தவறான ஒரு சித்தரிப்பு வந்து ப்ரிவேல் ஆகிட்டுருக்கு இல்லையா. ஸோ அது வந்து அவங்க மேலே அவங்கள ஒரு மைனாரிட்டி ஃபீல்லையும் கொண்டு போகுது, இன்செக்யூரான ஃபீல்லையும் கொண்டு போகுது. ஸோ அவங்கள ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறது இந்த இஸ்லாமோஃபோபியா அப்படிங்கிற இந்த டேர்ம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 2024 மார்ச்சில் நடந்த மீட்டிங்கில் யூஎஸ், சைனா அண்டு ரஷ்யா வந்து அவங்களுடைய சப்போர்ட்டோட யுனைடெட் நேஷன் ஸ்பெஷல் என்வாய் ஃபார் காம்பேட்டிங் இஸ்லாமோஃபோபியா அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன் வந்து ஒப்புதல் பெற்று அந்த அமைப்பு வந்து க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அதை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக அந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அண்ட் ஃபர்தர்மோர் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இஷ்யூ வந்து இப்போது அகெயின் பாகிஸ்தான் வந்து கையில் எடுக்காங்க. பிகாஸ் நமக்கு தெரியும், அதாவது செனாப்
இண்டஸ் அண்ட் ஜீலம். இந்த ரிவர் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு போகக்கூடியது. ஸோ இதில் வந்து நமக்கு 80% பாகிஸ்தானுக்கு ஃபுல் ரைட்ஸு, 20% நம்ம எனர்ஜி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். பட் வாட்டர் டைவர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய அதர் இண்டஸ்ட்ரிபியூட்டரிஸ், அதர் 3 இண்டஸ்ட்ரிபியூட்டரிஸ் பார்த்திங்கன்னா அது வந்து இந்தியாவுக்கு முழு உரிமை. இதில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இந்தியா வந்து அந்த 20% ஆஃப் த செனாப், இண்டஸ் அண்ட் ஜீலம் ரிவரில் டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க ஃபார் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர் ப்ரொடக்ஷனுக்காக. இது வந்து பாகிஸ்தான் பெரிய லெவலில் அப்போஸ் பண்ணுறாங்க. ஈவன் மெனி டைம்ஸ் சைனா வந்து சப்போர்ட்டிங் பாகிஸ்தான் சேயிங் தட் நாங்கள் இங்கே நீங்கள் டேம் கட்டினீங்கன்னா சாங்போ ரிவர், அதாவது பிரம்மபுத்திரா ரிவர் வருது இல்லையா, திஸ் மேலா டிபெட் இந்த ரீஜன்லேருந்து பிரம்மபுத்திரா ரிவர் வருது இல்லையா, அதுக்கு வந்து சாங்போ அப்படின்பாங்க. ஸோ அதில் வந்து நாங்கள் டேம் பில்ட் பண்ணோம். ஸோ அங்கே டேம் பில்ட் பண்ணால் அருணாச்சல் பிரதேஷ், நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் வந்து ஃப்ளட்டு வரக்கான வாய்ப்புகள் நிறையவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க த்ரெட்டன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இதையும் தாண்டி நிறைய டேம்ஸ் வந்து இந்தியா வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல இதை வந்து இன்டர்நேஷ்னல் ஃபோரமில் வயலேஷன் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து இந்தியாவை முன்னிலை நிறுத்த ட்ரை பண்ணுறாங்க. there's a one term ஆத்தரில் மென்ஷன் பண்ணிப்பாங்க, ஏரியா ஃபார்முலா. இந்த ஏரியா ஃபார்முலா அப்படிங்கிறது நத்திங் பட், அதாவது ஒரு இன்ஃபார்மல் மீட்டிங் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய பவர் இந்த நான் பெர்மனன்ட் மெம்பருக்கு வந்து இருக்கும். அதாவது ஒருவேளை இந்த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து இவங்க ஏதாவது ப்ரொபோசல் பண்ணி அந்த மீட்டிங்கை வந்து கண்டக்ட் பண்ணல அப்படின்னாலும் கூட அந்த டிசிஷனை சர்க்கம்வென்ட் பண்ணி இவங்க அன்அஃபிஷியலாக இவங்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு பவர் தான் இந்த ஏரியா ஃபார்முலா அப்படிங்கிறது. இந்தியா வந்து இதை சோஃபார் வந்து மிஸ்யூஸ் பண்ணதில்லை அப்படின்ற ஆத்தர் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆத்தர் ஃபைனலாக முடிக்கும்போது தெர் ஆர் லாட் ஆஃப் ஏரியாஸ் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து சிமிலர் சேலஞ்சிங் ஏரியாஸாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 2030 அட்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த பீஸ் கீப்பிங் மிஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது, கிளைமேட் சேஞ்சோடைய அந்த எஃபெக்ட்ஸை டேக்கிள் பண்ணுறது, இதெல்லாமே இட்ஸ் வெரி க்ரூஷியல் அப்படிங்கிறது வந்து இதில் ஆத்தர் பேசியிருப்பாங்க. அண்ட் மல்டி லேட்ரல் இன்ஸ்டிடியூஷன், ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க்கு, இதெல்லாம் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எல்லாமே யூஎஸ் வந்து அவங்களுடைய சோலோ பவர், அந்த ஓட் ஷேர் அதிகமாக வச்சு எல்லாத்தோடைய ஃபங்க்ஷனுமே வந்து இப்போ ஐஎம்எஃப்பில் பார்த்திங்கன்னா அந்த கோட்டா ரிவிஷன் அப்படிங்கிறது பண்ணாமலே இருக்குது. ஒய் பிகாஸ் அதுக்கு வந்து செப்பரேட்டாக யூஎன் ஒரு 85% வந்து ஓட்டு இருந்தால் தான் ரிவைஸ் பண்ண முடியும். யூஎஸ் மட்டுமே 50% ஆஃப் த ஓட் ஷேர் வந்து அதில் வச்சுருக்காங்க. கோட்டா ரிவிஷன் பண்ணால் இந்தியா அண்டு சைனாக்கெலாம் பார்த்திங்கன்னா அதிகமான கோட்டா கிடைக்கும். கோட்டானா அதிகமாக நம்ம ஃபண்டு கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ அப்படி ஃபண்டு கான்ட்ரிபியூட் பண்ணால் நமக்கு வந்து அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. நம்ம லோன் எடுக்கணும்னா 2 times ஆஃப் த கோட்டா வந்து நமக்கு வந்து லோனாக வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய அதர் பெனிஃபிட்ஸும் டிசிஷன் மேக்கிங்லேயும் நமக்கு வாய்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இப்போ வேர்ல்டு பேங்க், WTO இதெல்லாம் பார்த்திங்கன்னா, WTOலாம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரிபுனல் பார்த்திங்கன்னா இட்ஸ் ஸ்டில் ஸ்டாண்டாக இருக்குது. ஏன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா யூஎஸ்லாம் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, ட்ரிபுனலை வந்து அப்பாயிண்ட் பண்ண விடாமல். ஏன்னா கன்சென்சஸ் பேஸில் தான் அந்த தீர்மானங்கள் எல்லோரும் அக்செப்டன்ஸ் பண்ணால் தான் அங்கே சேஞ்சஸ் வந்து கொண்டு வர முடியும். ஸோ தேர் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இந்த மல்டிலேட்ரல் ஆர்கனைசேஷன். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா வெஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, ஈஸ்ட் வந்து நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி, சவுத்தை வந்து நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இவங்க சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ தென் பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடெண்ட். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஜோ பைடன் இப்போது வெளியே போகக்கூடிய பிரசிடெண்ட், ஜனவரிலேருந்து மிஸ்டர் ட்ரம்ப் வந்து ஆட்சி பொறுப்புக்கு வர பிரசிடெண்ட்டாக. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா இவருடைய பார்டனிங் பவர், அதாவது அந்த மன்னிப்பு கொடுக்கும் பவர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு, ஸோ அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டுறாங்க. அதாவது அவருடைய பையனுக்கு அவர் மேலே சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாத்துலேயும் இருந்து 2014 to ஸ்டில் டேட் இதுக்கு எல்லா குற்றத்துலேருந்து அவருக்கு வந்து கம்ப்ளீட் மன்னிப்பு வந்து கொடுத்துருக்காரு இவருடைய பவரை யூஸ் பண்ணி. ஸோ இந்த பவர் வந்து இட்ஸ் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு லா மேக் பண்ணோம் அப்படிங்கிறதான் இப்போ இந்த ஆர்டிகிள் பேசுது. இதில் நீங்கள் நோட்டபிளி இந்த பார்டனிங் பவர் அப்படிங்கிறது எதை மெயின் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கிங் டூ நோ ராங் அப்படிங்கிற பிரிட்டனுடைய அந்த ஒரு டாப் மோஸ்ட் ரோலுக்கான இம்பார்ட்டன்ஸை வந்து கொடுத்தாங்க. பிகாஸ் பிரிட்டனில் பார்த்திங்கன்னா இந்த ஃபைனல் அத்தாரிட்டி அப்படிங்கிறது வந்து குயின் சைன் போட்டால் தான் வந்து எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணப்படும்.
கிங் டூ நோ ராங் அப்படிங்கிறது அங்கே என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்டர்ஸ் வந்து எல்லா பில்ஸையும் கிராஸ் வெரிஃபை பண்ணி கிராஸ் சைன் பண்ணணும். குயின் வந்து ஜஸ்ட்டு அவங்க போட்ட சைன் வந்து அக்செப்டன்ஸ், அந்த பில்லை வந்து நடைமுறை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தானே தவிர அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து குயின் வந்து பொறுப்பு கிடையாது அப்படிங்கிறது அங்கே உள்ள அந்த கன்வென்ஷன். ஸோ இந்த கிங் அப்படிங்கிறவங்க அந்த அட்மோஸ்ட் பவர், அந்த ஃபைனல் பவர் டு ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறத மையமாக வைத்து தான் இந்த கிளம்சி பெட்டிஷன் பார்டனிங் பவர் அல்லது மெர்சி பெட்டிஷன் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா யூஎஸில் பிரசிடெண்ட்டுக்கு வந்து ஹையர் பவர் அவர் தான். ஸோ அவருக்கு வந்து இந்த பவர் வந்து கொடுக்கப்பட்ட மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா we are having a pardoning power. அதாவது ஆர்டிகல் 161 கவர்னருக்கு பார்டனிங் பவர் அண்ட் 72 பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டுடைய பார்டனிங் பவர். வேறஸ் யூஎஸை பொறுத்த வரைக்கும் பிரசிடெண்ட்டுடைய பார்டனிங் பவரை யாரும் வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. வேறஸ் இந்தியாவில் அப்படி கிடையாது. we have a case with யபுரா சுதாகர் கேஸ் 2006 அகேன்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த தீர்ப்பு, இந்த பார்டனிங் பவரில் பிரசிடெண்ட்டோ கவர்னரோ இவங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்பு வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டது. எப்போ அப்படின்னா, அதாவது ப்ராப்பர் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இல்லாமல் ஒரு பெட்டிஷன், ஒரு குற்றத்தை வந்து குற்றம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, தென் மேலஃபைட் அல்லது பேட் ஃபைட், ஒரு தவறான எண்ணத்தோடு அதை வந்து நீங்கள் கையாளுறது, இல்லை பர்சனல் இதுக்காக பெனிஃபிட்ஸ்க்காக பண்ணுறது, அல்லது ஆர்பிட்ரரினஸ், தன்னிச்சையாக முடிவு எடுக்கிறது. தன்னிச்சையாக அப்படின்னா அப்போது பிரசிடென்ட் கவர்னர் தன்னிச்சையாக முடிவு எடுக்க முடியுமானா முடியாது. தோ இட் இஸ் த பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் டு கிவ் அ ஃபைனல் கால். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எய்டட் பை பிரைம் மினிஸ்டர் ஃபார் பிரசிடென்ட் அண்ட் சீஃப் மினிஸ்டர் ஃபார் திஸ் கவர்னர், இவங்க தான் அவங்க அட்வைஸ் பிரகாரம் தான் இவங்க வந்து முடிவு எடுக்க முடியும். அண்ட் எக்ஸ்ட்ராஜெனஸ் அண்ட் இரலவெண்ட் கன்சிடரேஷன். ஸோ இந்த அடிப்படையில் ஒரு பார்டனிங் பவர், ஒரு பேர்டன் வந்து கொடுக்காங்க, மன்னிப்பு அப்படிங்கிற கொடுக்காங்க அப்படின்னா அதை வந்து கோர்ட் வந்து கொஸ்டின் பண்ண முடியும். பட் இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, அதாவது கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் பிரசிடெண்ட்டோ கவர்னரோ எவ்வளோ டைமில் இந்த பேர்டனிங் அப்படிங்கிறத கொடுக்கணும், அவங்களுடைய முடிவை, அந்த மெர்சி பெட்டிஷனுக்கு அவங்களுடைய முடிவை வந்து சொல்லணுங்கிற டைம் லிமிட் கிடையாது. ஸோ இதனால் நிறைய மெர்சி பெட்டிஷன் வந்து அதை வந்து அப்படியே வந்து கண்டுக்கிட்டாமே விட்டுறாங்க. அதுவே வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி ஆயிடுது குற்றவாளிகளுக்கு. ஒரு தண்டனை பெற்ற ஒரு நபருக்கு இன்னொரு தண்டனையாக மாறிடுது. ஸோ அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, 6 மந்த்துக்கு மேலே நீங்கள் டிலே பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு கிரவுண்டாக எடுத்து நாங்கள் இந்த குற்றவாளிகளுக்கு அவங்க தண்டனையை வந்து குறைக்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக இன்னொரு ஜட்மெண்ட் வந்து 3 மந்த் அப்படிங்கிற மாதிரியான டைம் பீரியட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் டிசிஷன்ஸ் வந்து அவங்க தன்னிச்சையான டிசிஷன் கிடையாது ஃபஸ்ட்டு. அண்டு இவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு இந்தியாவில் உள்ளாட்கப்படும் அப்படிங்கிறது இன்னொரு சைடில் வந்து நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இது போக தெர் ஆர் சம் அதர் பாயிண்ட்ஸ். யூஎஸில் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த செக்ரட்டரி ஜெனரல், அந்த யூஎஸ் கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணும்போது இந்த செக்ரட்டரி ஆஃப் ட்ரெஷரி மிஸ்டர் அலெக்சாண்டர் ஹாமில்டன் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஏன் இந்த மெர்சி பெட்டிஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் தேவைப்படுது அப்படின்னா, அட்மோஸ்ட் இந்த ஜுடிஷியரியில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்காத பட்சத்தில் அந்த இடத்துல ஒரு ஆப்ஷனாக வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ்க்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த பேர்டனிங் பவர் வந்து மன்னிக்கும் அந்த சக்தி வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ அதனால் இது தேவை அப்படிங்கிறது தான் இவர் வந்து சொல்லியிருப்பார். தென் தெர் வாஸ் அனதர் இன்சிடென்ட். யூஎஸ் பிரசிடென்ட் ஜெரால்டு ஃபோர்ட் அப்படிங்கிறவர் அவருடைய ப்ரெடிகர்சர் மிஸ்டர் ரிச்சர்ட் நிக்சனுக்கு வந்து பேர்டன் கொடுத்துருப்பார். அதாவது அப்போது ஃபேமஸான அந்த வாட்டர் கேட் ஸ்கேண்டல் அப்படிங்கிறதுக்காக பிரசிடென்ட் நிக்சன் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆட்சியிலேருந்து அவரே வந்து விலகியிருப்பார். ஸோ அதை தொடர்ந்து அவர் மேலே உள்ள குற்றச்சாட்டுகளை வந்து இவர் வந்து பேர்டன் கொடுத்துருப்பார். ஸோ குடும்பம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர் வந்து பிரசிடென்ட் ரோல்லேருந்து அவர் ரிமூவ் பண்ணதே பார்த்திங்கன்னா அதுவே ஒரு பெரிய தண்டனை தான். இது போக அவருடைய கேஸை ஃபர்தர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது மூலயமாக இன்னும் நிறைய தேவையில்லாத சலனங்கள் தான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி
அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியாவில் கிளெமென்சி பெட்டிஷன் அப்படின்னு சொல்லும்போது அதாவது இந்த சிஓஎம் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா அப்படியும் கிடையாது. பிரசிடென்ட்ஸ் அவங்களுடைய பவரையும் அப்பப்போ வந்து காமிச்சிருக்காங்க. சிஓஎம் சொல்கிற எல்லாத்தையுமே வந்து அவங்க தவறான விஷயங்களை வந்து செய்கிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார்மர் பிரசிடென்ட் மிஸ்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அண்ட் மிஸ்ஸஸ் பிரதிபா பட்டேல். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா நிறைய டிசிஷன் வந்து உடனே வந்து எடுக்கவே இல்லை. ஈவன் தோ கவர்மெண்ட் வந்து ப்ரெஷர் கொடுத்தாலுமே அவங்க பாக்கெட் வீட்டோ அப்படிங்கிறது மூலியமாக டிசிஷன் எடுக்காமல் ஓரமாக எடுத்து வச்சுட்டாங்க நிறைய டைமில். அண்ட் ஆல்மோஸ்ட் இந்தியாவில் பேர்டனிங் அப்படிங்கிறது என்ன மாதிரியான கேஸஸ்க்கு அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா தூக்கு தண்டனை கைதிகளுக்கு மட்டும்தான் வந்து அதிகமாக வந்து அதுக்கான தீர்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பற்றியும் இல்லை பேசியிருக்கோம். இந்த எப்ரூவ் சுதாகர் கேஸ் நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். whereas ஓகே, ஸோ திஸ் ஆர் த மேஜர் கண்டென்ட். இல்லை நமக்கு மிஸ்டர் பேரறிவாளன் அவருடைய கேஸ் தெரியும் இல்லையா? மிஸ்டர் ராஜீவ் காந்தி அவர் முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தியுடைய கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட பேரறிவாளன், நளினி, இந்த மாதிரியான ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ அவங்களுடைய ரிலீஸ் ரிலேட்டடாக ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கவர்னருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இவங்களை ரிலீஸ் பண்ண சொல்லி. பிகாஸ் ரொம்ப நாள் அவங்க ஜெயிலே இருந்துட்டாங்க, ரிலீஸ் பண்ணுங்க. பட் கவர்னர் வந்து அந்த பேனல் வந்து கொடுக்குறதுக்கு ரெடியாகவே இல்லை. ஸோ இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தென் சுப்ரீம் கோர்ட் டைரக்ட் பண்ணி இவங்க எல்லாருமே வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டாங்க. ஸோ தட் வாஸ் ஆல்சோ another incident we had to recover. Okay, so I think these are the main article for today, and there was another one article related to chess championship. Okay, so that is important in the case. ப்ரிலிமினரியில் பார்த்தீங்கன்னா நமக்கு யார் வின் பண்ணாங்க, அந்த பர்சனாலிட்டியோடைய நேம், இதெல்லாம் நமக்கு வந்து ப்ரிலிமினரி தேவையில்லை. பட் மெயின்ஸ் நீங்கள் எழுதும்போது அவங்கள பற்றி ஏதோ ஒரு இடத்துல ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி, ஒரு ஸ்டோரி மாதிரி, இந்தியா வந்து ஸ்போர்ட்ஸில் எந்த அளவுக்கு பெட்டராக வர்றோம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக we can easily quote it out. Okay, Mr. Kaushik is a second world champion in India after Mr. Viswanath Anand. So he is the youngest. 18 வயசில் இவர் தான் ஃபஸ்ட்டு பர்சன் ஓவரால் இந்த வேர்ல்டில். ஸோ தட் இஸ் வெரி மச் நோட்டபிள். அண்ட் இந்தியா வந்து இதில் ஃபாஸ்ட்டாக வந்து செஸ்ஸில் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு வராங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் அதர் திங் நீங்கள் அதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த பிளிட்ஸ் கேம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மெத்தடில் அந்த கேம் வந்து நடக்குது. பிகாஸ் தெர் வாஸ் அ கொஸ்டின் இன் ப்ரிலிமினரி. வேர்ல்டு கப் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த எப்படி அந்த லீக் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, எப்படி பீப்புள் வந்து ஃபைனலில் லிஸ்ட் அவுட் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறத ப்ரிலிமினரி கொஸ்டினில் ஆப்ஷன்ஸில் கேட்டுருந்தாங்க. ஸோ அதனால் அந்த கேம் என்ன வேலை வந்து நடக்குது, நாக் அவுட் பேசிஸ்லையா இல்லை பாயிண்ட் பேசிஸ்லையா, ஸோ ஹவு இட் வில் பி கண்டக்டட், ஹூ ஆர்கனைசஸ் இட், இந்த மாதிரியான பேசிக்கு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ராபப்ளி கொஸ்டின்ஸ் வரலாம். பிகாஸ் ஆஃப்டர் லாங் இந்தியாவில் எந்த ஒரு வேர்ல்டு சாம்பியன் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ப்ரிலிமினரியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் செஸ் ரிலேட்டடான கொஸ்டின். ஓகே, தேங்க்யூ.